இஸ்ரேல்ல நெதன்யாகுவினுடைய அரசு கவிழப் போகிறது அப்படிங்கிறது தலைப்புச் செய்தியா மாறி போயிருக்கு. நிஜமாவே இது நடக்க போகுதா அப்படிங்கிற பெருத்த கேள்வி, அதற்கான ஆதாரங்களை தான் நம்ம கொடுக்க போறோம். இன்னொரு புறம் காசாவில் ஒரு 12 வயது சிறுமிக்கு IDF நிகழ்த்தி இருக்கக்கூடிய கொடூர தண்டனை என்ன? உலகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அந்த ஒற்றை பெண்ணுடைய மரணம் அமைந்திருக்கு. எப்படி சாகடிச்சிருக்காங்க, அதுதான் இங்கே நம்ம பேச வேண்டிய விஷயம். ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமினி அவர்கள் ரஷ்யாவுக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. 12 நாள் போரில் ரஷ்யா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, ஏன் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில கசந்து போய் இருக்கக்கூடிய அந்த உறவு எதனால? கமினி அனுப்பி இருக்கக்கூடிய அந்த செய்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய போர்லையும் ரஷ்யா ஈரானுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு புதிய பிரச்சனை ஒன்று உருவாயிருக்கு. யூரோப்புக்கு எதிராக 5 ட்ரோன்களை ஈரான் ஏவ போகுது அப்படிங்கிற தகவல். அந்த ட்ரோனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுக்காகவே நம்ம jobtaxi.online ஒன் வே டிராப் ஒன் வே ஃபேர், ஒரு வழி பயணம் ஒரு வழி கட்டணம் மட்டுமே. எங்களுடைய சேவைகள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, புனே, கோவா மற்றும் பாண்டிச்சேரி. எனிவேர் எனி டைம். பாலஸ்தீனத்தினுடைய அதிகார சபைக்கான தலைவர் முகமது அப்பாஸ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். இது யார் சொல்லிக் கொடுத்து அவர் சொன்னார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் யாரோ சில பேருடைய வற்புறுத்தலின் அடிப்படையில் தான் இவர் அதை சொல்லியிருக்காருங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அவர் என்ன சொல்லியிருக்காரு? பாலஸ்தீனத்தில் காசா அப்படிங்கிற தேசம் சுதந்திர தேசமாக அறிவிக்கப்படணும்னா ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடணும்னு மேற்கத்திய நாடுகள் சொல்கிறாங்க. அதை ஹமாஸ் கேட்டாகணும். இதைத்தான் பாலஸ்தீனத்தினுடைய அதிகார சபையும் வலியுறுத்துது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற வார்த்தையை ஹமாஸ் அறவே மறந்துடணும், நிராயுதபாணியாக நிற்கணும் ஹமாஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். இது சொல்கிறதுக்கு உண்மையிலே கட்ஸ் வேணும். 2 பக்கமும் அடி வாங்கக்கூடிய மத்தளம் தான் முகமது அப்பாஸ். அப்படிப்பட்டவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். போர் முடிஞ்ச பிறகு ஹமாஸ் ஆளுபவர்கள் அல்ல, அவர்கள் ஆட்சியாளர்களும் அல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. நாட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு அவருக்கு சொல்கிறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்ததுங்கிறது தெரியல. பட் இந்த செய்தியை காசாவில் இருக்கக்கூடிய மக்கள், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க். இதை ஹமாஸும் ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைங்கிறது தான் இங்கே நடக்கக்கூடிய யதார்த்தமான பதிலாக இருக்குது. பிறகு ஏன் அப்பாஸ் இந்த மாதிரி பேசணும்? அதுக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. CNN செய்தி வெளியிட்டதுனால ஈரான் மீதான தாக்குதலை ஒரு நாள் நான் தாமதப்படுத்தினேன், மறுநாள் மறுபடியும் அதே நேரத்தில் அட்டாக் பண்ணேன். அப்போ CNN வெளியிட்ட செய்தியும் பொய்யாயிடுச்சு. ஈரானும் நான் தாக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் நான் அட்டாக் பண்ண உடனே அவங்களும் ஷாக் ஆனாங்க. ஆக மொத்தத்தில் 2 பேரையும் நான் தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு மீடியாவையும் தோக்கடிச்சிட்டாராம், ஈரானையும் தோக்கடிச்சிட்டாராம். யார் இதை சொல்கிறா? ட்ரம்ப் இதை சொல்கிறார். இது என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க ஆயில் தளத்தின் மீது ஒரு பெரிய அட்டாக்கை குர்திஷ் படை நடத்தியிருக்காங்க. இந்த குர்திஸ்தான் அப்படிங்கிற ஆயுத குழுக்கள் இப்போ தான் ஆயுதங்களை சரண்டர் பண்ணி துருக்கியோட ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தினாங்க. பட் இவங்க ஈராக்லையும் இவங்களுடைய ப்ராக்ஸி டீம் இருக்காங்க. இப்போது அந்த ஆயில் டேங்க் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அமெரிக்காவை கோபமுடைய வச்சிருக்கு. அமெரிக்காவும் துருக்கியும் நட்பு நாடுகள் தான். நாட்டோவில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய துருக்கி தொடர்ச்சியாக அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதங்களையும் வாங்குது, பாகிஸ்தானுக்கும் ஆயுதங்களை கொடுத்து உதவி இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் HKN அப்படிங்கிற எனர்ஜி ஆலை மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது மறுபடியும் குர்திஷ் பற்றிய பேச்சுக்களை மிடில் ஈஸ்ட் பக்கம் பேசுபொருளாக மாறி இருக்கு. இப்போது பிரச்சனை துருக்கிக்கு அல்ல, ஈராக்கில். முகமது ஜவாத் இவர் யாருன்னா கமினியினுடைய முன்னாள் ஆலோசகர். அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, யூரோப்பியன் யூனியன் நாடுகள் மீது 5 UAV ட்ரோன்களை நாங்கள் ஏவ உள்ளோம். இந்த ட்ரோன்கள் யூரோப்பியன் யூனியனை கலங்கடிக்க செய்யும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. யூரோப்பியன் யூனியன் நாடுகள் நாட்டோ அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பை உருவாக்கி தொடர்ச்சியாக ஈரானுக்கும் குறைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் UK,
பிரான்ஸு, ஜெர்மனி இந்த நாடுகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் அமெரிக்கா கிட்ட இருந்த ஆயுதங்கள் வாங்கி உக்ரைனை அட்டாக் பண்ணுற மாதிரி, உக்ரைனுக்கு உதவுற மாதிரி, ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுறது மாதிரி இப்போ மிடில் ஈஸ்டில் ஈரானுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈரான் அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் நடத்திடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல். அதைத்தான் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அப்பாச் அராக்கி அவர் ரஷ்யாவுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய செய்தி. இவர் ஏன் ரஷ்யாவுக்கு செய்தி அனுப்பணும்னா, கமினி அவர்கள் மனதில் நினைக்கக்கூடிய விஷயத்தை ரஷ்யாவுக்கு வெளிப்படுத்துறதுக்கான அதிகாரி தான் இந்த அராக்கி. அந்த வகையில் கமினி அவர்கள் ஷேர் பண்ண விஷயத்தை இப்போ ரஷ்யாவுக்கு தகவலாக சொல்லியிருக்கார். 12 நாள் போர் நடந்துச்சுல்ல, அதில் ஆரம்ப கட்டத்தினப்போ ரஷ்யா ஏன் எங்களுக்கு உதவ மறுத்துச்சு அப்படிங்கிற காரணத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். காரணம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களும் எங்களுடைய இனத்தவர்கள் தான் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்னார். 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரஷ்ய மொழி பேசுபவர்கள் இஸ்ரேலில் இருக்காங்க அப்படிங்கிறது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய ஸ்டேட்மெண்ட்டு. இதைத்தான் அந்த இடத்துல மையப்புள்ளியாக வச்சு பேசுகிறாங்க. கமினி அவர்கள் வருத்தப்பட்டு சொல்லி இருக்கக்கூடிய செய்தி, ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கக்கூடிய நட்பு கசந்து விட்டதா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஃபியூச்சரில் அமெரிக்கா மறுபடியும் ஈரான் மீதோ தாக்குதல் நடத்தினாங்கன்னா அப்போ ரஷ்யா யார் பக்கம் நிற்கும் அப்படிங்கிற கேள்வியையும் கமினி அவர்கள் இப்போ எழுப்பியிருக்காரு. இதற்கான பதிலை ரஷ்யா கூடிய விரைவில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இஸ்ரேலுடைய தெற்கு துறைமுக நகரம், அதனுடைய பேர் எல்லாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக் நடத்தியிருக்காங்க ஹவுதி படைகள். ஹவுதிகள் தொடர்ச்சியாக செங்கடலில் தான் தான் ராஜாக்கள் அப்படிங்கிறதையும் தன்னுடைய நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை, நம்முடைய ரஞ்சித் மாதிரி நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு பெரிய அளவில் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் அப்படிங்கிறது பாலஸ்தீன நிலத்துக்கானது. ஆனால் நீர் தான் எங்களுடைய ஆயுதம்னு செங்கடல் முழுவதும் தன்னுடைய ஆளுமையை செலுத்துகிறாங்க. தங்களை மீறி பறக்கக்கூடிய போகக்கூடிய எந்த ஒரு ட்ரோன் ஆகட்டும் இல்லை ஷிப் ஆகட்டும் அதன் மீது அட்டாக் நடத்தி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கடுமையான கண்டனங்களையும் பதிவிட்டு வருகிறாங்க. ஸோ ஜெயிக்கக்கூடிய ஹவுதிகளை எதிர்த்து அமெரிக்கா போர் பண்ணி கூட தோற்று போயிருக்காங்கிறது தான் கடந்த கால வரலாறு. புதிய இராணுவ சேர்க்கைக்கான மசோதா அப்படிங்கிறது இஸ்ரேலில் நிறைவேறிச்சு. இது சம்பந்தமாக யார் எதிராக, ஆட்சியாளர்களுக்கு எதிராக இப்போ கிளம்பியிருக்காங்கன்னா, யுனைடெட் டோரா அப்படிங்கிற யூத மதத்தை சேர்ந்த மூத்த அதிகாரிகள் ராஜினாமா செஞ்சுருக்காங்க. இவங்க ஆட்சி அதிகாரத்தில் நெதன்யாகுவுக்கு ஆதரவாக ஓட்டளித்தவங்க. இப்போ இந்த கூட்டணி உடையுதுங்கிறதுனால நெதன்யாகுவினுடைய ஆட்சிங்கிறது பறிபோகும். புதியதொரு பிரைம் மினிஸ்டர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பட் இதில் அமெரிக்காவினுடைய தலையீடு இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதற்கான பதில் என்னன்னு உங்களுக்கு தெரியுமே, கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. ஈரானுடைய உயர்மட்ட இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசவி அப்படிங்கிறவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. இப்போது இஸ்ரேல் அமைதியாக இருக்குன்னு நாங்கள் எடுத்துக்க முடியாது, அமெரிக்கா தூண்டிவிட்டுக்கிட்டே தான் இருக்கும். நெதன்யாகவும் தொடர்ச்சியாக ட்ரம்ப்பை எப்படி சொல்கிறது, சும்மா இருக்கக்கூடிய குரங்கை சொரிஞ்சு புண்ணாக்குற மாதிரி தொடர்ச்சியாக ட்ரம்பை போட்டு சொரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் நெதன்யாகு. ஸோ இந்த போர் அப்படிங்கிறது இதோடு நிற்காது, தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதற்கான ஆயத்தம் அப்படிங்கிறத ஈரான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போனாலும் வார் அப்படிங்கிறது தொடங்கலாம். 12 நாள் வார் அப்படிங்கிறது ஆரம்ப புள்ளி மட்டும்தான். இதில் முடிவுரை அப்படிங்கிறது இஸ்ரேல் அழியும் போது தான் இந்த போர் நிற்கும் அப்படிங்கிறது இவர் சைடில் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஹமாஸ் அண்ட் இஸ்லாமிக் ஜிகாத் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பான ஃபோட்டோக்கள் ட்விட்டரில் அதிகமான அளவில் பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, யாரெல்லாம் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஹமாஸில் முகம் தெரியாத, அறிமுகம் இல்லாத நபர்கள் நிறையா பேர் இப்போது உயர்மட்ட தலைவர்களாக போஸ்டிங்கில் இருக்காங்க. இவங்களுடைய பெயர் லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியிடப்படலை அப்படின்னாலும் இந்த ஜிகாத் தொடர்பான உயர்மட்ட அதிகாரிகளும் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு காசா தொடர்பான விஷயங்களையும், கத்தார் உள்ளிட்ட நாடுகளில் நடந்து வரக்கூடிய பேச்சுவார்த்தை தொடர்பாகவும், எகிப்தில் என்ன அடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிறது தொடர்பாகவும், காசா மக்களுடைய மீள் குடியேற்றத்திற்கு வாய்ப்பில்லை என்பது தொடர்பாகவும் ஏகப்பட்ட விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது. அவங்க பேசின விஷயங்களை வெளியிடலை, ஆனால் ஃபோட்டோவை மட்டும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒன்று உலகத்துக்கு சொல்ல வராங்க. அது என்னன்னு புரியலை. காசாவை சேர்ந்த குத்துச்சண்டை வீராங்கனை, அவங்க பேர் மலாக் அப்படிங்கிறாங்க.
வெறும் 12 வயசு தான் அந்த பொண்ணுக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. கடற்கரையில் போய் கடல் தண்ணியை குடிச்சிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பொண்ணு பக்கத்தில் வந்த ஐடிஎஃப் படையினர் உன் பேர் என்ன அப்படிங்கிறத கேட்டு நெத்தி பொட்டில் வச்சு சுட்டு அந்த பொண்ணுடைய கனவை உடைச்சிருக்காங்க. இதனால் வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டுச்சு, வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பண்ணாங்க, சின்ன சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு கொலை செஞ்சாங்க, கர்ப்பிணிகளை கொலை செஞ்சாங்க, எல்லாமே நடந்தது. மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவங்களை மயக்க மருந்து கூட கொடுக்காம தொடர்ச்சியாக ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிச்சு. மசூதியில் தொழுக முடியலை. இறை கடமை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து தவறக்கூடிய வகையில் ஏகப்பட்ட தொந்தரவுகளையும் ஐடிஎஃப் வீரர்கள் கொடுத்தாங்க. இப்படி செஞ்சவங்க கடைசியில் சாதனை புரியணும் அப்படின்னு காத்திருந்த அந்த குத்துச்சண்டை வீராங்கனையினுடைய கனவையும் பறிச்சிருக்காங்க. பாலஸ்தீனத்தினுடைய கொடியை உலக அரங்கில் தலை நிமிர வைப்பதற்காக பிறந்த ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை, ஒரு குழந்தை இன்று இறந்திருக்கிறது. இது ஒரு குழந்தை அப்படிங்கிறதுக்காக பேசலை, தினந்தோறும் குழந்தைகள் இறக்கத்தான் செய்யுது. ஆனால் சாதிக்கணும்னு துடிக்கக்கூடிய ஒரு குழந்தையையும் சாகடிச்சிருக்காங்கல்ல, அதுதான் இங்கே வேதனைக்குரியது. யாருன்னு தெரிஞ்சு நெத்தி பொட்டில் சுட்டிருக்காங்கங்கிறது தான் கூடுதல் தகவல். வேதனையான ஒரு பதிவு தான். ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு, அடுத்தவர்களிடத்தில் ஷேர் பண்ண வேண்டிய ஒரு பதிவு. முடிந்தவரை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த செய்தியை கடத்துங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க.